அனைவருக்கும் வணக்கம். நேத்து ஒரு சம்பவங்க. அதாவது நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு அருகில் உள்ள காமேஸ்வரம் அப்படின்ற கிராமத்துல நம்ம விசிக தோழர்கள் சிறுத்தைகள் ஆசையா 62 அடிக்கு ஒரு கொடி கம்பத்தை நட்டுருக்காங்க. எவ்வளவு கனவுகளோடு நட்டுருப்பாங்க. நட்டு கொடியை பறக்க விட்டுருக்காங்க கெத்தா. அதை இரவோடு இரவாக நீங்க பர்மிஷன் வாங்காம நட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி காரணங்கள் சொல்லி வட்டாட்சியருடைய உத்தரவின் பேரில் இந்த திராவிட மாடல் அரசு என்ன பண்ணிருச்சு, அந்த கொடி கம்பத்தை அகற்றி விட்டது. சிறுத்தைகள் சும்மா இருக்குமா? சிறுத்தையவே சுரண்டி பாக்குறீங்களா அப்படின்ற ஒரு கோபம் நீண்ட நாட்களுக்கு பிறகு சிறுத்தைகளுக்கு வந்துருச்சுங்க. அதிரடியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆலூர் ஷானவாஸ் அவர்களுடைய தலைமையில நூற்றுக்கணக்கான சிறுத்தைகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட ஆரம்பிச்சிட்டாங்க. முற்றுகைனா சாதாரண முற்றுகை நினைச்சிடாதீங்க. அந்த இடமே சும்மா அதிர்ற மாதிரி. அதாவது பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து 150 போலீஸை கொண்டு கட்டுப்படுத்த முயற்சி பண்ணி கட்டுப்படுத்த முடியாத மாதிரி சிறுத்தைகள் நேற்று சீர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பேரிகேட்லாம் முட்டி தள்ளிக்கிட்டு அந்த பேரிகேட் சந்தில தலையை விட்டுக்கிட்டு பாத்திரலாமடா இன்னைக்கு அப்படிங்கிற அளவுக்கு நேற்று பயங்கரமான ஒரு கலக குரல் விசிக தரப்புல இருந்து எழ ஆரம்பிச்சிருச்சு. காவல்துறையே உன்னுடைய அதிகாரத்தை நாங்கள் கண்டிக்கிறோம், உன்னுடைய அராஜகத்தை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் இந்த விசிக ஐடிவிங் ஒரு பக்கம் பதிவு போட, அந்த பக்கம் களத்துல விசிக சிறுத்தைகள் ஒரு பக்கம் சீர, அப்படியே ஒரு எப்பா கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆமா, காவல்துறையேங்கிறாங்களே, யாருப்பா அந்த காவல்துறை அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தோம்ங்க. விசாரிச்சு பார்த்தா ஒரு முக்கியமானவருடைய பேர் அடிப்படுது. யார் அப்படின்னு பார்த்தா வேற யாரும் இல்லை, நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள். நேற்று ஒரு விருது வழங்கும் விழாவில், காவல்துறை அதிகாரிகளுக்கு விருது வழங்கும் விழாவில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா, அவங்க நம்ம சிறுத்தைகள் யாரை வீரியமா முற்றுகையிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சு போடலாம். என்ன அப்படின்னு ஒரு செகண்ட் படிச்சு காமிச்சிடறேன் பாருங்க. காவல்துறை என்னுடைய துறை என்பதால் இந்த நிகழ்ச்சி கூடுதல் மகிழ்ச்சி அளிக்கிறது. நானே பதக்கம் வாங்கியது போன்ற மகிழ்ச்சியாக உள்ளது அப்படின்னு சொல்லி, இது ஏன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை சொல்லியிருக்காரு. அந்த காவல்துறையை எதிர்த்து தான் விசிக நேற்று கடுமையான ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துறாங்க. அந்த முற்றுகை போராட்டத்தின் முடிவில் என்ன நடக்குதுன்னா, பேச்சுவார்த்தை நடக்குது. கூப்பிட்டு உட்கார வச்சு பேச்சுவார்த்தை மாவட்ட நிர்வாகமும் விசிக காரங்களும் உட்காந்து பேசி, சரி சமரசமா போயிடலாம், எந்த இடத்துல அந்த கொடி அகற்றப்பட்டதோ அந்த இடத்துல மறுபடியும் கொடியை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சமரசமாக போய் கொடி கம்பம் மீண்டும் அதே இடத்துல வருவது உறுதி அப்படின்றது ஆலூர் ஷானவாஸ் அவர்களுடைய தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, எங்க தோழர் திருமா அவர்கள் என்ன நினைச்சாரோ தெரியலீங்க, நேத்துல இருந்து அவருடைய ட்விட்டர்ல ஒரு மறைமுகமான குறியீடுகளை உணர்த்திக்கிட்டே இருக்காரு. அது பார்க்கலாமே, அது ஒரு வகையான இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது. அதாவது சங்க காலத்துல நம்முடைய தமிழ் புலவர்கள், தமிழ் ஆளுமைகள், ஔவையார் எழுதிய ஆத்திச்சூடி, திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள், தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம், அந்த மாதிரி எங்க தோழர் திருமாவர்களும் அந்த கலர் கிரேடிங்லேயே அவர் இமேஜஸை போட்டு அவருடைய படத்தை போட்டு திருமாக்குறள் அப்படின்னு சொல்லி சில குறள்களை எழுத ஆரம்பிச்சிருக்காருங்க. ஏன் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணிட்டு எழுதியிருக்காரு, ஏன்னு தெரியல. அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும், காரணம் எல்லாம் போட மாட்டாரு. என்ன போட்டிருக்காருன்னா, அந்த படத்தையே பாருங்களேன், ஏதோ ஓலைச்சுவடி மாதிரி அவர் அதை டிசைன் பண்ணியிருக்காரு. அடங்க மறுப்போம், அத்து மீறுவோம், திமிரு எழுவோம், திருப்பி அடிப்போம், தொல் திருமாவளவன் அப்படின்னு போட்டு திருமாக்குறள் அப்படின்னு சொல்லி ஹேஷ்டாக் போட்டிருக்காரு. அதுக்கு பேர் அவரே வச்சிருக்காருங்க. ஒண்ணு மட்டும் இல்ல, இன்னொன்னு இருக்குது. இப்போது நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல, சீரிப்பாயும் விடுதலை சிறுத்தைகள், திருமாக்குறள் அப்படின்னு சொல்லி 2 திருமாக்குறள் நேற்று இறக்கியிருக்காரு இந்த சம்பவத்தை தொடர்ந்து. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வரலாம், ஏப்பா விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பம் வைக்கிறதும் அது அகற்றப்படுறதும் அதுக்கப்புறம் அவங்க கூட்டணி கட்சிக்கு இப்படிதான் மரியாதையா அப்படின்னு சொல்லி புலம்புறதும், மானகட்ட கூட்டணியில தாங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி சங்கத்தமிழன் புலம்புறதும், என்னதான் இருந்தாலும் ஒத்து போலனாலும் 100% அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியலனாலும் சகித்து கொண்டுதான் இந்த கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்க தோழர் திருமாவளவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் இது எல்லாம் சேர்ந்து இப்போ ஒரு விஷயம், ஒரு கொடிக்கம்பம் அதுக்கு முற்றுகை லெவலுக்கு போயிருக்குது. இதெல்லாம் என்னத்தை உணர்த்துது? இது ஒன்றும் புதிய சம்பவம் இல்லையே, ஆனா இந்த டைம்ல மட்டும் சிறுத்தைகள் கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்களே அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் எழ ஆரம்பிக்குது. வழக்கமா ட்ரோல், கேலி, கிண்டல், பாத்தீங்களா கூட்டணி இப்படி நீங்க இருக்கிற இடத்துல இப்படி மரியாதை இல்லாம உங்க நிலைமை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுறதும், இதுதான் திராவிட மாடலா அப்படின்னு கேட்கறதும் அந்த லெவல்ல தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த முறை இந்த நிகழ்வை நாம் வெறும் கேலி, கிண்டல் அல்லது கேள்விகள் அப்படின்ற அளவோடு நிறுத்தாம ஒரு அரசியல் திறனாய்வாளர் அப்படின்ற கெட்டப்பை போட்டுக்கிட்டு அந்த கெட்டப்ல இருந்து நம்ம இதை உற்று நோக்கும் போது நமக்கு ஒரு சில விஷயங்கள் புலப்பட ஆரம்பிக்குதுங்க. அதாவது நம்ம தோழர் திருமாவளவன் அவர்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் திமுக கூட்டணியில தொடர்ச்சியாக அவங்க இருந்துட்டு வராங்க. 19 இருந்து தொடர் வெற்றிகள் பெற்றுட்டு வராங்க. அது ஒரு வெற்றி கூட்டணி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தமாக எல்லாராலும் நம்பப்படுற கூட்டணி. அது வரைக்கும் ஒருவேளை விசிக தோழர்கள் என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னா, திமுகவோட நம்ம இருக்கிறதுனாலதான் நமக்கு 4 எம்எல்ஏ கிடைக்குது, அவங்களோட நம்ம இருக்கிறதுனாலதான் நமக்கு 2 எம்பி கிடைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சிறுத்தைகள்
இப்பொழுது சமீப காலமாக நம்ம கூட அவங்க இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு 150 தொகுதியில வெற்றி கிடைக்குது, நம்ம கூட அவங்க இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு 40 தொகுதியில நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி கிடைக்குது, நமக்கு அவங்க தேவை அப்படிங்கிறத விட அவங்களுக்கு நாம தேவை அப்படிங்கிறது தான் உண்மை போலகுது அப்படின்ட்டு ஒருவேளை ரியலைஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு நமக்கு என்ன தோன்றுகிறது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு லாஜிக்கா யோசிச்சு பாருங்களேன். கொடிக்கம்பம் அகற்றப்பட்டுருச்சு, ரைட்டு. என்ன பண்றோம், நாங்க பயங்கரமான முற்றுகை போராட்டம் நடத்தி அதை தமிழ்நாடு முழுக்க பெரிய செய்தியாக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கலேபரம் நடந்த மாதிரி நாங்க காட்டிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி அந்த இடத்துல மறுபடியும் கொடிக்கம்பத்தை கொண்டு வர வச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த உட்காந்து நடத்துற பேச்சுவார்த்தையை முதல்ல பண்ணிருக்கலாமே. நீங்க உட்கார பேசலாம் அப்படின்னு கூப்பிட்டா வரமாட்டாங்களா என்ன? அப்போ இதை ஸ்மூத்தாவே பேசி கூட அதை அவங்க நிறைவேற்றி இருந்திருக்கலாம். ஆனா ஏன் இப்படி ஒரு பெரிய ஒரு விஷயமா இதை அவங்க ஒரு போராட்டம் முற்றுகை மாதிரி காட்டிட்டு அதுக்கப்புறமா இதை செய்யறாங்க? அதை தொடர்ந்து ஏன் எங்க தோழர் திருமாக்குறளா எழுதிட்டு இருக்கிறாரு. அதை தொடர்ந்து பாருங்க, வன்னியரசு ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அதாவது ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டியை ஜூனியர் விகடன்ல கொடுத்திருக்காரு. இதெல்லாம் எதை உணர்த்துகிறது அப்படின்னா, மறுபடியும் அப்படியே கொஞ்சம் பழைய கால 2016 காலகட்டங்கள்ல விசிக கொஞ்சம் வீரியமா தன்னுடைய உரிமைகளுக்காக தங்களுடைய அரசியல் அங்கீகாரத்துக்காக பேசின அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உணர்த்துதோ. அவர்களுக்கு கூட்டணிக்கு எப்பயுமே நம்ம போய் பிரச்சாரம் பண்ணணும், அவங்களுக்காக நம்ம நோட்டீஸ் ஓட்டணும், 234 தொகுதியிலையும் போயிட்டு அவங்களுக்காக நம்ம ஓட்டு கேட்கணும், ஆனா ஆட்சியில பங்கு கேட்டா கொடுக்க மாட்டாங்களாம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த டோனை மறுபடியும் இப்ப விசிக எடுத்துட்டு வரா மாதிரி தெரியுது. என்ன காரணம்? தன்னுடைய அதிருப்தியை இன்னும் வெளிப்படையாக அழுத்தமாக காட்ட ஆரம்பிச்சிருக்கிறது. என்ன காரணம்? தம்பி அவசரப்பட்டு அந்த அளவுக்குலாம் நீ ரொம்ப பெருசா எதிர்பார்த்துறாதப்பா, அவ்வளவு ரோசக்காரங்களா அவங்க இல்லப்பா. 2024 பார்த்தோம்ல, ஒரு பக்கம் அதிமுக கதவு திறந்துருந்துச்சு, போயிருந்தா அவங்க கேட்டது 4 சீட்டு அவங்களுக்கு அதிமுக வாரி கொடுத்துருக்கோம். ஆனாலும் கூட அதை அவாய்ட் பண்ணிட்டு இல்ல 2 போதும் முட்டி மோதனாங்க ஒரு எக்ஸ்ட்ரா பொது தொகுதிக்காக. அப்படி இல்லைனாலும் கடைசியில 2 அப்படின்னு சொல்லி சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்கப்பா. அப்படி சமரசம் பண்ணிட்டு ஒன்னும் சொல்ல போனா 2021 தேர்தலில் கூட்டணி கட்சிகள், அதாவது கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இவங்க எல்லாருமே அந்த தொகுதி உடன்பாடுல எண்ணிக்கை பத்தல அப்படின்னு சொல்லி முட்டி மோதிட்டு இருக்கிறாங்க. ஆளா போயிட்டு 6 ரூபாய் அப்படின்னு சொல்லி 6 சீட்டு கையெழுத்து போட்டு நான் தான் முன்னாடி பண்ணிட்டேன்ல, அப்ப மத்த ஆளுங்கெல்லாம் பண்ணிதான் ஆகணும்னு சொல்லி திமுகவுக்கு அந்த வேலையை ஈஸியாக்கி விட்ட வேலையை விசிகாலாம் பண்ணிச்சு, நம்ம தோழர் திருமாவளவன் பண்ணாரு. அப்படிப்பா அவங்க அந்த கட்சி பேரு தான் விசிக, ஆனா அந்த கட்சி திமுகவுடைய ஒரு பிரிவு, அப்படிதான் அவங்க நடந்துக்கிறாங்க. அதனால அப்படியே அவங்க எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இப்படின்ற மாதிரிலாம் ரொம்பலாம் பில்டப் கொடுக்காத தம்பி அப்படின்ட்டு நீங்க சொல்றது எனக்கு கேக்குதுங்க. ஆனாலும் கூட தோழர் திருமா அவர்களாகட்டும் விசிக ஆகட்டும் ரியலைஸ் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிறத லைட்டா உணர முடியுது. அதாவது ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. திமுக கூட்டணி விட்டு வெளியே வரணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, இனிமே இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் நான் சொல்லலைங்க. தோழர் ராஜதந்திரங்கள் பண்ண ஆரம்பித்து விட்டார். தோழர் அவருடைய அழுத்தத்தை எங்க தயவுல தான் நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறத திமுகவுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிற அந்த டோனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இப்ப 2024 அவங்க சமரசமா போனாங்கன்னா 2.5 வருஷம் ஆட்சி முழுசா பேலன்ஸ் இருந்துச்சு. அப்பயே உடச்சிக்கிட்டு போயிட்டா பாத்தீங்கன்னா இப்ப இவங்க கிட்ட இருக்கிற எம்எல்ஏக்கள் இவர் வேணா நீங்க திமுக காரரா அப்படின்னு கேட்ட உடனே டென்ஷன் ஆயிருக்கலாம் பத்திரிகையாளர் சந்திப்புல. ஆனா மத்த ஆளுங்கிட்ட நீங்க திமுக காரரான்னு கேட்டா அப்கோர்ஸுங்க அப்படின்ற அளவுக்கு தான் மத்த சிறுத்தைகள்லாம் இருக்கிறாங்க, திமுகவோட பின்னி பிணைஞ்சு இருக்கிறாங்க. எங்க தோழரே ஆசைப்பட்டாலும் நீ போயிட்டு அப்புறம் நாங்களாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவரை அப்படியே அமுக்கி பிடிச்சி இங்கேயே டிராவல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி மனநிலையில தான் அவங்க இருந்தாங்கன்னு கூட நம்ம கேள்விப்பட்டோம். அந்த மாதிரி 2.5 வருஷம் ஆட்சி முழுசா இருக்குது. இப்பெல்லாம் நம்ம கூட்டணி விட்டு பிரிஞ்சு போயிட்டோம்னா பல விஷயங்களை நாங்க சேர்ந்து செயல்பட்டு இருக்கிறோம் திமுகவோட, அதெல்லாம் கெட்டு போன மாதிரி ஆயிடும்னு சொல்லி அந்த நேரத்துல ஒருவேளை தடுத்து வச்சிருக்கலாம். இப்ப கிளைமேக்ஸே வந்துருச்சு. இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் அவ்வளவுதான் இருக்குது. ஒரு 6 மாசம் இப்படி ஒரு மாதிரி பட்டும் படாம அதிருப்திகளை அப்பப்ப வெளிப்படுத்திக்கிட்டே அப்படியே ஓட்டிட்டு அந்த தேர்தல் நெருக்கம் வரும்போது இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு பயத்தையும் திமுகவுக்கு ஏற்படுத்திடலாம். இந்த பக்கம் அதிமுக சைடும் கண்டிப்பா பாஜக வராது அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறதுனால இந்த பக்கம் விஜய்னு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணி வர்றாரு. அவருக்கும் வாழ்த்துக்கள்லாம் திரும்ப அவர்கள் மிக சிறப்பாகவே சொல்லியிருக்காரு. அப்ப நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 ஆப்ஷனை காட்டி, ஒண்ணு நம்ம சொல்ற வழிக்கு திமுக வர வைப்போம். ஏற்கனவே ஆட்சி மீது பயங்கரமான அதிருப்தி இருக்குது, மக்கள் மத்தியில கோபம் இருக்குது. நம்ம எல்லாம் கூட இல்லை அப்படின்னா கட்டாயமா 26ல பழுக்காது திமுக. அப்படின்னும் போது நாம ஏன் இதுக்கு மேலே இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சரியான நேரத்துக்காக காத்திருந்து இப்ப சிறுத்தை உரும ஆரம்பிச்சிருக்குதோ அப்படின்ட்டு நான் அவங்களை எலவேட் பண்றேன். ஆமா, ரொம்ப பில்டப் கொடுக்குற அப்படின்னு சொல்லி கோச்சிக்காதீங்க. இப்படி தோணுது, பொறுத்திருந்து பார்ப்போம் இருங்க.
ஆனாலும் எனக்கு என்னமோ இப்படியான சிம்டம்ஸ் எல்லாம் தோணுதுங்க. கால்குலேஷன்ஸ் அப்படின்றது அவங்களுக்கும் இருக்கும் தானே. சமீபத்துல நாமளும் சில ஊடகங்கள்லாம் பார்க்கும்போது, சில பத்திரிகையாளர்கள் சொல்றதெல்லாம் கேட்கும்போது, ஆல்ரெடி ஒரு சைடு பேச்சுவார்த்தை நடந்துட்டு தாங்க இருக்குது. விசிகாவுக்கும் அதிமுகவுக்கும் நடுவுல இப்பயே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு டச்ல அவங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க, பேசிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளையும் கூட நம்ம கேள்விப்படுறோம். அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் எப்படி திமுகவை சகித்து கொண்டு போனாங்களோ அப்படிதான் இனிமேலும் போவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழ ஆரம்பிக்குது. பாத்தீங்கன்னா சங்கத்தமிழன் பேசும்போது உங்களுக்கு தெரியும், ஐயோ எங்களை காரி துப்புறாங்க. அவர் பேசினாருங்க ஒரு பேட்டியில, எங்களுக்கு வெளியே கேவலப்படுத்துறாங்க. என்னத்தை நீங்க எல்லாம் கூட்டணியில் இருக்கிறீங்க, ஒண்ணுமே சாதிக்கல, ஒரு விஷயத்திலே ஒரு நீதி வாங்கி தர முடியல, எந்த வகையிலும் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குது, என்னத்த கூட்டணியில் இருக்கிறீங்கன்னு பாக்குறவங்க எல்லாம் எங்களை கேவலமா பேசுறாங்க. என்ன பண்றது, அந்த அவமானத்தை சகிச்சுக்கிட்டு மானங்கட்ட கூட்டணியில தாங்க நாங்க இருக்கிறோம் அப்படின்லாம் கூட அவங்க சொல்லிட்டாங்க. அப்படின்னும் போது இந்த அவமானம் நம்ம சுமக்கணுமா? திமுக பண்ற எல்லாத்துக்கும் அந்த மூட்டையை நம்ம மேல சுமந்துக்கிட்டு நம்ம போய் அவங்களுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு, இப்ப சமீபத்தில் நடந்த ஆளுநருடைய தேநீர் விருந்தாகட்டும், அதை தொடர்ந்து நடந்த நாணய வெளியீட்டு விழாவாகட்டும், அதுல பாஜகவும் திமுகவும் ரொம்ப க்ளோஸா இருந்த அந்த நிகழ்வுகள் எல்லாத்திலையும் கூட பாத்தீங்கன்னா திருமாவர்கள் ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்லிட்டாருன்னா, இதெல்லாம் நீங்க போய் திமுக கிட்ட தாங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி பிரஸ் மீட்ல சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படின்னும் போது இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திருச்சோ, வேற ரூட்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ. ஒண்ணு, நாங்க கேட்கற மாதிரி கொடுக்கறதா இருந்தா கொடுங்க, 26ல இத்தனை சீட்டு வேணும், அதனால கொஞ்சம் பெரிய நம்பராகவே சொல்ல போறோம், இந்த டிமாண்ட்லாம் எங்களுக்கு இருக்குது, இதெல்லாம் பண்றதா இருந்தா பண்ணுங்க, இல்லையா எங்களுக்கு ஆல்ரெடி ரெடியா இருக்குது ஆப்ஷன், நாங்க போயிடுறோம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த வாட்டி திமுகவை டீல் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி. பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க. ஏன் அப்படின்னா, விசிகா உண்மையிலேயே திமுகவை நம்பி இல்லை, திமுக தான் விசிகாவை நம்பி இருக்குது. வட மாவட்டங்கள்ல திமுகவுடைய கூட்டணி வெற்றிக்கு விசிகாவுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது சாதாரண பங்களிப்பு இல்லை. தன்னுடைய பலத்தை அவர்கள் உணர்வார்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. அதாவது ஒரு சணல் கயிற்றில் கட்டப்பட்ட யானை போல விசிகா திமுக கூட்டணியில் இருக்குது அப்படின்றது தான் பரவலா எல்லாரும் பார்க்கிற பார்வையாக இருக்குது. அதை அவங்க இப்ப ரியலைஸ் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ட்டு அவருடைய அந்த திருமா குரல்களை எல்லாம் பார்க்கும்போது சொல்ல தோணுது. நாளைக்கே திடீர்னு அவன் சொன்னா அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அப்படிங்கிற மாதிரி திடீர்னு சிறுத்தைகள் மாறும். அவங்களை நம்ப கூடாது, அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு அப்படிதான் இருந்தாலும் தோணுது. சிறுத்தைகளே, உங்களை நம்பி பாருங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு பில்டப் கொடுத்து வச்சிருக்கிறேன், மான மரியாதையை வாங்கிறாதீங்க என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.